இந்த நாள் இனிதாகட்டும். அனைவரும் நலமா? கதை சொல்ல நான் வந்துட்டேன். கதை கேட்க நீங்க ரெடியா? ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல ஒரு விவசாயம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு நபர் இடத்த வாங்கிட்டாங்களாம். இடத்த வாங்கினா மட்டும் போதுமா? தண்ணியும் வேணும்ல பயிருக்கு. அதனால தண்ணி தேடி பார்க்கும்போது நிலத்துக்கு பக்கத்துலயே ஒரு வீட்ல அங்க கிணறு இருந்துச்சாம். அந்த கிணறுல நிறைய தண்ணி இருந்துச்சாம். அதனால அந்த நபர் அந்த வீட்டுக்காரங்க கிட்ட போயிட்டு, நான் இந்த மாதிரி விவசாயம் பண்ண போறேன், எனக்கு தண்ணி தரீங்களா? இந்த கிணத்தை எனக்கு கொடுத்துருங்க, நான் விலைக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு கேட்டாங்களாம். அந்த பக்கத்து வீட்டுக்காரருக்கு கிணறு தண்ணி அவசியம் இல்ல போல, ஏன்னா அவர் விவசாயம் பண்ணாதனால இந்த நபர் கேட்ட உடனே காசுக்கு கொடுத்துட்டாங்களாம். இப்போ இவரு நிலத்துல பயிர் வச்சு, நீர் பாய்ச்சி இப்படியே போயிட்டு இருந்துச்சாம். நிறைய விளைச்சலாம். ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு அந்த நபர். இத பார்த்த பக்கத்து வீட்டுக்காரன் சும்மா இருப்பானா? பொறாம வந்துருச்சாம். நம்ம கிணத்துல இருந்த தண்ணிய எடுத்து பயிருக்கு விட்டு, இவன் நல்லா வரானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணாராம். எப்பவும் போல கிணறு வாங்கினார்ல, அவரு போயிட்டு காலையில நீர் பாய்ச்சலான்னு சொல்லிட்டு போகும்போது, பக்கத்து வீட்டுக்காரன், "ஏப்பா இங்க வாப்பா" அப்படின்னு கூப்பிட்டாராம். இவரும் போனாராம். "என்னங்க சொல்லுங்கன்னு" கேட்கும்போது, "ஏன் தண்ணிலாம் எடுக்குற?" அப்படின்னு கேட்டாராம். "இது என்ன? நான் தான் கிணத்த உங்ககிட்ட காச குடுத்து வாங்கிட்டேனே" அப்படின்னு சொன்னாராம். "நான் கிணறு மட்டும் தான் குடுத்தேன். அதுல இருக்கிற தண்ணிய குடுக்கலன்னு" சொன்னாராம். இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையாம். அவரும் எவ்வளவோ பேசி பார்த்தாராம். "இல்லங்க, நான் கிணத்த வாங்குனதுக்கு காரணமே தண்ணி தாங்க. நீங்க என்னங்க இப்படிலாம் சொல்றீங்கன்னு" சொல்லிட்டு, அவரும் வாக்குவாதம் பண்ணாராம். அவரு கடைசில சொல்லிட்டாராம், "நான் கிணத்த தான்ப்பா உன்கிட்ட வித்தேன். அதுல இருக்கிற தண்ணிய விக்கல. கிளம்பு கிளம்பு" அப்படின்னு சொல்லிட்டாராம். கிணத்த வாங்குனவரு சும்மாவா இருப்பாரு? நேரா பஞ்சாயத்து தலைவர பார்க்க போயிட்டாரு. நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொன்னாங்களாம். பஞ்சாயத்து தலைவரும், "இதோ நானும் உன் கூட வரேன். வந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்களாம். பஞ்சாயத்து தலைவரு, பக்கத்து வீட்டுக்காரர், கிணத்த வாங்குனவங்க 3 பேரும் ஒரு இடத்துல இருந்தாங்களாம். அப்ப பஞ்சாயத்து தலைவர் கேட்டாங்களாம், "கிணத்த தான் வித்துட்டேல்ல, அப்புறம் ஏன் தண்ணி எடுக்க விட மாட்ற?" அப்படின்ட்டு கொஞ்சம் கோவமா கேட்டாராம். அதுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் கொஞ்சம் கூட யோசிக்காம, "நான் கிணத்த மட்டும் தான் வித்தேன். அதுக்குள்ள இருக்கிற தண்ணிய விக்கலன்னு" நெக்கிலா பதில் சொன்னானாம். தலைவர் சும்மா விடுவாரா? என்ன பண்ணாரு, ஒரு பெரிய போடா போட்டாராம். "கிணத்த தான் வித்துட்டல்ல, அப்புறம் ஏன் அவன் கிணத்துல உன் தண்ணிய வச்சிருக்க? தண்ணிய ஃபுல்லாத்தையும் எடு. அப்படி இல்லன்னா, கிணத்துல இருக்கிற தண்ணிக்கு அவனுக்கு வாடகைய குடு" அப்படின்னு ஒரு பெரிய போடா போட்டாராம். பக்கத்து வீட்டுக்காரன் இப்ப செம்மையா மாட்டிக்கிட்டாருங்க. என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம, ஆஹா! நமக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, "தப்பு பண்ணதுக்கு என்ன தண்டனை? தலைவரே என்ன மன்னிச்சுடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கால்ல விழுந்துட்டாராம். தலைவரும் சொன்னாராம், "ஏமாத்தணும்னு நினைச்சா நீ தான் ஏமாந்து போகுவ. அதனால பொறாமைப்படாத, மத்தவங்கள ஏமாத்தாத" அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் போயிட்டாராம். விவசாயியும் விவசாயம் பண்ண போயிட்டாராம். பக்கத்து வீட்டுக்காரர் தலையில கை வச்சுட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. என்னங்க, கதை பிடிச்சிருக்கா? சந்தோஷமா இருங்க. மத்தவங்களையும் சந்தோஷமா பார்த்துக்கோங்க. விடைபெறுகிறேன் நான்.